குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நிஃப்டி 23,654 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி 23,666 அப்படிங்கிற ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்றுக்கு நான் லைவ்ல சொன்னது மாதிரி இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்க்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட வியூவாக இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,500 ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதை உடைக்கும் பட்சத்தில் 23,400 நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 23,800 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 23,900 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,000 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,680, 54,400 இது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கும். அடுத்ததாக க்ரூட் ஆயில் பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் நேற்று வந்து ஒரு நல்ல ஃபால் ஆயிருக்கு. க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,126 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் அங்கேருந்து ஃபால் ஆகும் பட்சத்தில் 8,827 அப்படிங்கிற ப்ரைஸ் வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 9,640 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கு அடுத்ததா 9,890 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அடுத்ததாக ருப்பியை பார்த்துடலாம். ருப்பி நேற்று வந்து ஒரு ஆல் டைம் லோல இருந்து ப்ரைஸ் 96.96 அப்படிங்கிற ப்ரைஸ்ல இருந்து இப்போ 96.19 அப்படிங்கிற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ருபி வந்து கொஞ்சம் ஆல் டைம் லோவில் இருந்து மேலே வந்திருக்கு அப்படின்றது நமக்கு பார்க்க முடியுது. அடுத்ததாக இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். நேற்று எஃப்ஐஏஎஸ் 1,891 crores செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 2,492 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.